ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆரண்ய காண்டம். வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 1. தண்டகாரண்ய வாசிகளான முனிவர்கள் ராமனை வணங்கி பிரார்த்தித்தல். ராமன் மகாதீரனாகையால் மிக கொடிய தண்டகாரண்யத்தில் அஞ்சாதே புகுந்து அங்குள்ள முனிவர்களின் ஆசிரமங்களை கண்ணுற்றனன். அங்கு யாகத்தின் பொருட்டு கொண்டு வரப்பட்ட தர்ப்பங்களும் மர உரிகளும் புலப்பட்டதுடன் தவம், வேதம் ஓதல் முதலியவற்றால் மிக விளங்கியது. அங்கு எப்படிப்பட்ட துஷ்ட ஜந்துக்களுக்கும் பரஸ்பர துவேஷம் உண்டாகாது இருந்தமையால் சகல பிராணிகளுக்கும் அது அணுகு தகுந்ததாய் இருந்தது. அழகிய பட்சிகளும் மிருகங்களும் விளையாடி கொண்டிருந்தன. அவ்விடம் மிகவும் ரமணீயமாய் இருந்தமையால் அப்சர ஸ்திரீகள் கூட்டமாக வந்து எப்பொழுதும் நர்த்தனம் செய்து வந்தார்கள். இன்னும் அங்கு யாகத்திற்கும் தவ ஒழுக்கத்திற்கும் தேவையான சமஸ்தமான சாமான்களும் காய் கிழங்குகளும் மதுரமான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் இருந்தன. அங்கு ஜிதேந்திரியர்களாயும் வயது சென்றவர்களாயும் உள்ள தபோதனர்கள் பல பேர் வசித்து வந்தனர். அம்முனிவர்கள் ராமனது அவதார ரகசியத்தை அறிந்தவர்கள் ஆகையால் ராம லக்ஷ்மணர்களையும் சீதையையும் எதிர்கொண்டு சென்று அவர்களுடைய வடிவழகில் மிகவும் ஈடுபட்டவர்களாகி அவர்களுக்கு பல்லாண்டு பாடி பர்ணசாலைக்கு அழைத்து கொண்டு போய் நன்கு உபசரித்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் அவனை நோக்கி, ராமா, வருந்து இருக்கின்ற எங்கள் அனைவரையும் நீ காப்பாற்ற வேண்டும். அரசன் தேவதை என்னும் புத்தியால் பூஜிக்க தகுந்தவனும் பிரபுவென்னும் புத்தியினால் மதிக்க தக்கவனும் துஷ்டர்களை ஒழிக்கும் குணம் உடையவனும் குருவும் ஆவான். நாங்கள் காட்டில் வசித்த போதிலும் ஜனங்களுக்கு அதிபதியாகிய நீயே எங்களுக்கு அரசன். நீங்கள் உங்கள் தபோ மகிமையால் உங்களை ரட்சித்துக் கொள்ளலாகாதோ என்பாயாயின் நாங்கள் இந்திரியங்களை அடக்கி கடும் தவம் புரியும் தபோதனர்கள். தவக்கேடு நேரிடும் என்கிற பயத்தினால் கோபத்தை அடக்கிக் கொண்டிருப்பவர்கள். ஆகையால் விரோதிகளை கோபித்து சாபமிட்டு தண்டனை செய்வதை கைவிட்டு இருக்கின்றனம். ஆகையால் நீயே எங்களை ரட்சிக்க வேண்டும் என்றனர். ராமன்